ஃபர்ஸ்ட் பிசிஓடி இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே ரெக்டிஃபை பண்ணி எல்லாமே போயாச்சு, எந்த ப்ராப்ளமுமே இல்லாம மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு லேக்ஸ் கணக்கில் செலவழிச்சு எல்லாம் ஜீரோ ஃபெயிலியர்ல வந்து நின்றேன். அந்த டைம்ல 6 மந்த் இந்த மருந்து பிளஸ் இதோட ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே நான் பண்ணிட்டு எல்லாமே ஃபெயிலியர் அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த லேகியம் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண நான் சொல்றேன். இல்ல இப்பவே தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் பர்சனலா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஓகே, சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருக்கு, ரொம்ப ஓவர் ப்ளீட் ஆகுது இப்படின்னு இருக்கிறவங்க எப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பீரியட்ஸ் வருது, எனக்கு லைட்டா தான் வருது அப்படின்றவங்க பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 days காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட் சாப்பாடு, ஈச் மீல்ஸுக்கு அப்புறமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் நல்லா சாப்பிட்டுட்டு அதுல நெய் இருக்கும், அதையும் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே குடிச்சுக்கணும். நல்லா சாப்பிடணுங்க, சாப்பிட்டு தான் சாப்பிடணும். 3 days 9 வேளை நீங்க சாப்பிடணும். எனக்கு பீரியட்ஸ் வந்து நல்லாவே போகும். பட் வந்து அதாவது இது கன்சீவ் ஆக ட்ரை பண்றவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், பீரியட்ஸ் நல்லா போகுதுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 3 days போகுமா, 4th day ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருமா, அப்போ 4th 5th 6th அந்த 3 நாள் நீங்க வந்து இதை சாப்பிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது இதை சாப்பிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும், அது உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஓகே, ஒரு கொஸ்டின் இருக்கும், நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் டாக்டர் இல்லைங்க, நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், 7 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பர்சனலா எனக்கு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 members வந்து இதை சாப்பிட்டு கன்சீவ் ஆயிருக்காங்க. அது வந்து எல்லாமே பிராக்டிக்கலா எல்லாமே யோசிச்சு, இது மட்டும் சாப்பிட்டு மட்டும் இல்ல, இதோட நம்ம சொன்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 11 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி IVF போயும் ஃபெயிலியர் ஆனவங்க, சரிங்களா? ஸோ அதனாலதான் சோசியல் மீடியால ரொம்ப பகிரங்கமா இதை நீங்க சாப்பிடுங்க, இதோட ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் கன்சீவ் ஆக முடியும், நீங்களும் பேரண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றேன். இது என்னால வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதாவது இந்தியாக்குள்ள மட்டும் வந்து என்ன செய்யறோம்னா இது வந்து செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு செய்ய டைம் இல்லை, செஞ்சு தரணும், இது உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு அனுப்பணும்னா தாராளமா நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இதுல இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம நீங்க கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்றேன்.